தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அது அவனுடைய காரியங்கள்லாம் உள்ள இருந்ததுன்னா இப்ப அவன் போய் சும்மா வரமாட்டானா. இது அதை விட ரொம்ப சூப்பரு. அவன் போய் அவனை விட எப்படி அவங்க அக்கா தங்கச்சி தண்ணிலும் பொல்லாத, எங்க ஒரு பேய் வந்து உள்ள இருந்தாலே குடும்பமே கெட்டுரும், குடும்பத்துல சமாதானம் போயிடும், குடும்பத்துல தரித்திரம் வியாதி இதெல்லாம் வந்துடும். ஒரு பேய் இருந்தாலே முடியாது. இது போய் தன்னை விட பொல்லாத 7 பெரிய பேய்களை கூட்டு வந்து உள்ள இருக்குதான். இருதயத்தை வெறுமையா விட்டா 8 பேய் வந்து உள்ள அட்டி போட்டுரும். இப்ப இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் பாரு இந்த கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி. அதை விட பாருங்க, நீங்க இந்த மாதிரி சொல்றதை கேட்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரி சில ஆட்கள் சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கவனி, இதான் பாயிண்ட். சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் ஏன் ரொம்ப கஷ்டமாச்சு தெரியுமா? உன் இருதயத்துல 8 பேர் வந்து குடியேறதுக்கு நீ தான் இடம் கொடுத்த. ஒழுங்கா சர்ச்சில் பிரசங்கம் கேட்கல, பிரசங்க நேரத்தில் தூங்குன, பிரசங்க நேரத்தில் பராக்கு பார்த்த, பிரசங்க நேரத்தில் பிரசங்கம் கேட்டு வார்த்தைய இருதயத்துக்குள்ள பதிச்சு வசனத்தினால உன் இருதயத்தை நிறைச்சிருந்தனா வாழ்க்கை வளமா இருக்கும், சுகமா இருக்கும், உன் குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் பெருகி இருக்கும். கர்த்தர் நன்மையால் உன் வாழ்க்கையை அலங்கரிச்சிருப்பாரு. வாழ்க்கை கெட்டது இருதயத்துக்குள்ள எந்த நல்ல வார்த்தைகளையும் எடுத்து போடாம, இருதயத்துக்குள்ள எந்த ஆவிக்குரிய நன்மைகளையும் பொக்கிஷமா சேர்த்து வைக்காம, இருதயத்தை வெறுமையா கவனிங்க, வசனம் மட்டும்தான் உள்ள போவாது. ஆனா இப்ப பெருக்கி ஜோடிக்கிறதுலாம் எப்படி? பக்கத்து வீட்டுல அக்கா உனக்கு ரமாக்கா கதை தெரியுமா, சொல்லுடின்னா இது போயிடுது உள்ள. ரமாக்கா கதை தெரியுது, உமாக்கா கதை தெரியுது, சீலாக்கா கதை, மாலாக்கா கதை, எல்லா பீலா கதையும் தெரியுது, ஃபேஸ்புக்கில் ஓடுறது தெரியுது, இன்ஸ்டாகிராமில் ஓடுறது தெரியுது, எல்லாத்தையும் பார்க்குது, எல்லாத்தையும் கேட்குது. இதெல்லாம் உன் இருதயத்தில் போய் 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 குப்பை மாதிரி சேர்ந்து இந்த பேய்களை குடி வைக்குது உன் இருதயம். கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். எதை கேட்குற? உங்களை டிவி பார்க்க வேணாம்னா நீங்க பார்க்காமலாம் நிறுத்த மாட்டீங்க. எப்பயும் டிவி தானே பார்ப்போம் நம்ம, எப்பயும் சன் நியூஸ் தான். நாங்கள் வெறும் நியூஸ், நீயே சேட் நியூஸ், உனக்கு எதுக்கு சன் நியூஸ்? இப்போ எப்பயும் ஒரு தலைப்பு செய்திகள். கவனிங்க, ஒரே நியூஸ் தான். நம்ம ஆளுங்க ஃபார்வர்ட் பண்றதெல்லாம் பாருங்களேன். உலகத்தில் என்ன நடந்தாலும் உடனே ஃபார்வர்ட். முதல்ல இருதயம் எதனால நிரம்புது? கவனிங்க, நீங்க ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க ஒரு யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாலையோ ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, இல்லைன்னா கேட்குறீங்க, ஒரு 2 நிமிஷம் ரீல்ஸ் கேட்குறீங்கன்னு வைங்களேன். அது உங்களுக்குள்ள உண்டாக்கக்கூடிய இம்பாக்ட் என்ன? அது என்ன தாக்கத்தை உங்களுக்குள் உருவாக்குகிறது? அது என்ன செய்யுது உங்களை? கவனிங்க, ஒன்னே ஒன்று சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ போன வாரம் கராத்தே மாஸ்டர் உசைனி இறந்துட்டார். இந்த நியூஸ் ரொம்ப பரவலாக பரவிடுச்சு. அவர் பேசுனதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கான். அவர் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் போயிடும், அதை போட்டுக்கிட்டே இருக்கிறான். இதை பார்க்குறோம். பார்த்த உடனே நம்ம ஆளுங்க அடுத்தது என்ன தேடுறான்னா, பிளட். இவ்வளோ ஹெல்த்தியாக இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு நோய் வருமா? பிளட் கேன்சர்னா என்ன? அதை போய் பாரு. அது எதனால வருது? அது எதனால வருது சொல்றான். திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்டா வந்துருமா? அவர் சொல்றான், திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்டா வந்துடும். அப்புறம் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தா வரும் சொல்றான்.
ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் வருங்க. திடீர்னு நம்மலாம் அதிர்ச்சி ஆகணும்னா எத்தனை பிளட் கேன்சரை தாங்கி இருக்கிறது. அப்போது இவன் உடனே அதை பற்றி ஒரு சர்ச். அதுக்கு அடுத்தது உடனே அடுத்த நாளே இவர் செத்துட்டார், இந்த பாரதி ராஜாவோட சன்னு. உடனே அது ஒரு நியூஸ். உடனே நம்மளால் யோசிக்கிறோம் 48 வயதில் மாரடைப்பா. நம்மளால் யோசிக்கிறாங்க எனக்கு கூட லைட்டாக அப்பப்போ பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு எக்கோன்னு எடுத்து பார்த்துட்டா நல்லா இருக்கும். நீ பார்க்குற விஷயம் உனக்குள்ள என்ன கிரியேட் பண்ணுது பாரு. வேண்டாத பயங்களை, வேண்டாத எண்ணத்தை, தவறான கற்பனைய அது உங்களுக்குள்ளே உருவாக்குகிறது என்பதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்கள். சீரியல்ல பார்க்கறதுனால என்னைக்காவது பக்தி விருத்தி அடைஞ்சிருக்கிறீங்களா? எந்த சீரியலையாவது பார்த்து பக்தி விருத்தி அடைஞ்சிருக்கீங்களா? ஆமா, ஒரு சீரியலையாவது பார்த்து மனம் திரும்பினதா இருக்கிறா யாராவது? வாணி ராணி சீரியல்ல வர மாதிரி மாமியாரை என்னைக்கு போட்டு தள்ளுறது, நாத்தனார வீட்டுக்கு வரவிடாம பண்ணுவது எப்படி? இதுதானே கத்துக்கிறீங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்குள்ள விதைக்கப்படுது. அப்ப நல்ல கவனி, நீ சுத்தி இருக்கிற காரியங்களால, நீ பேசக்கூடிய மக்களால எதெல்லாம் உனக்குள்ள விதைக்கப்படுதோ அது உன் வாழ்க்கையை கட்டுதா, உன் எல்லைகளை பெரிதாக்குதா, நன்மைகளால் உன்னை நிரப்புதா, இல்லைன்னா உன் இருதயத்தை அசுத்தப்படுத்தி உன் இருதயத்தை கரப்படுத்தி பிசாசு வந்து குடியிருக்கிறதுக்கான வாசஸ்தலமா உன் இருதயத்தை மாத்துதா? ஜாக்கிரதையாயிரு. அப்ப என் இருதயம் நன்மைகளால் நிரம்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் இருதயம் வசனத்தினால் ஆளப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப என்னங்க பண்றது? கவனிக்கணும். அதுதான் இப்ப சொல்ல போறேன். உன் இருதயம் வசனத்தினால் நிரப்பப்பட, உன் இருதயம் வசனத்தினால் ஆளப்பட வேண்டுமானால் என்ன நான் செய்ய வேண்டும்? அதை தொடர்ந்து சில காரியங்களை உங்களோட பேச விரும்புகிறேன். போன வாரத்தில் ஒரு வேத பகுதியை வாசித்தோம். அதை வாசிச்சுட்டு திரும்ப நான் இங்கே வரேன். முதல்ல வாசிக்க பார்க்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம், தீத்து 2:11 14 வசனங்கள் வரையில் ஒரு காரியம் இருக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். தீத்து 11-14 இல்லை? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதித்து அவர் நம்மை 11 படிக்கிறீங்களா? 11:2-11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும். நல்லா கவனிங்க. முதல்ல எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. எல்லா மனுஷரும் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்ல? எல்லா மனுஷரும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா மனுஷரும். அது வார்த்தை பாருங்களேன். எல்லாரையும் ஆசீர்வதிக்கணுன்றது ஆண்டோட விருப்பமா இருக்குது. நீ ஏழையோ பணக்காரனோ நல்லவனோ கெட்டவனோ கருப்போ செவப்போ இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படதான் இந்த தேவ கிருபையானது என்ன பண்ணுச்சான்? பிரசன்னமாயிடுச்சு. பிரசன்னமாகி அது என்ன பண்ணுது? அது இப்ப அதை விசுவாசிச்சிட்டீங்கன்னா அடுத்தது லௌகீக இச்சைகளை வெறுத்து. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கவனிங்க. லௌகீக இச்சைகளை வெறுத்து. இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இதுக்குள்ளதான் இப்ப நம்ம போறோம். ஒன்னொன்னா போறேன், நான் சொல்ல போறேன். உங்க இருதயத்தை நீங்க தேவனுடைய வசனத்தினால் நிரப்பணும். வசனத்தினால நிரப்பலைன்னா நீங்க என்ன ஆகுன்றத சொன்னேன். பேய்ங்க வந்து உங்க இருதயத்துல குடியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு ப்ராக்டிஸ். இது இன்னைக்கு ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்டால் இது நடந்துருமா? நடக்காது. இது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்தேச்சையாய் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி இப்பொழுது நான் உங்களோடு பேச போகிறேன். உங்க இருதயம் தேவனுடைய வசனத்தினால் நிறைந்திருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி இருக்கு. ஏன்னா இந்த பயிற்சின்னு ஒன்று செய்யலன்னா அது என்ன ஆயிடும்னா மறந்துடும். நல்லா கவனிக்கணும். நீங்க எல்லாரும் ஒரு 50 கிலோவை தூக்க சொன்னா யாராவது உடனே தூக்கிட முடியுமா? ஒரு 25 கிலோன்னா தூக்கலாம் ஒரு ஆள். ஒரு 50 கிலோ உடனே என்ன பண்ண முடியாது? தூக்க முடியாது. ஆனால்
இந்த 50 கிலோவை தூக்கி தூக்கி 25 30 35ன்னு தூக்கி தூக்கி பயிற்சி செஞ்சவங்க ஒரு நாள் 50 கிலோ தூக்க சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? தூக்கிடுவாங்க. அப்ப பயிற்சி என்பது என்ன பண்ணோம்னா ஒரு பெரிய காரியத்தையும் செய்யறதுக்கு அவங்கள தகுதி உள்ளவர்களா மாற்றும். அதைத்தான் இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள். இது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அங்க சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்க. ஏன்னா ஏன் போதகர்னு சொல்றாருன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சர்ச்சைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது பார்த்தா 10 பேருக்கு நீயே புத்தி சொல்லணும், 10 பேருக்கு நீயே அட்வைஸ் பண்ணி ஆலோசனை கொடுத்து அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும். அந்த மாதிரி 15-20 வருஷம் ஆச்சு நீ சபைக்கு வந்து, உன் குடும்பத்தையே இன்னும் உனக்கு ஒழுங்கா என்ன பண்ண தெரியல, போதிச்சு நடத்த தெரியல. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? மூல உபதேச வசனங்களை மறுபடியும் எல்கேஜி பாடத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்ப நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுகிறோம்? எல்கேஜி பாடத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்பட்டு இப்படி வாழு, ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்பட்டு இப்படி வாழு, ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்பட்டு இப்படி வாழு. ஏன்னா கேள்வியில் நீங்கள் மந்தம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. இதை நீங்க பயிற்சி செய்ய மாட்டீங்கன்றது தான் பிரச்சனை. படிங்க, அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 12ல இருந்து சில வசனங்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கு. திரும்ப திரும்ப ஏபிசிடியே சொல்லி கொடுத்து இருக்க வேண்டியதாகுது. 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் ஏபிசிடி தான் படிக்கிறீங்க. அதை தாண்டி போகவே மாட்டீங்க. காரணம் என்னன்னா பயிற்சி செய்ய மாட்டீங்க. படிக்கிறத பயிற்சி செய். இங்க கத்துக்க, வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணு. கவனிங்க, இங்க கேளு, வீட்டுக்கு போய் வாழு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இங்க கேளு, வீட்டுக்கு போய் வாழு. கேட்டுட்டு வாழு, கேட்டுட்டு வாழு, கேட்டுட்டு வாழு. கேட்டுட்டு இந்த காதுல கேட்டுட்டு அந்த காதுல விட்டுட்டு போறதுனால ஒரு நன்மையும் கிடையாது. நீ வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஐயா உங்க சர்ச்சுக்கு 50 வருஷம் வரையா, பேட்ஜ் வேணா தரேன், குத்திக்கோ, 50 வருஷம் விசுவாசின்னு. ஒன்றும் கிடையாது. பரலோகத்துக்குலாம் வர முடியாது. பேட்ஜ் வேணா கொடுப்போம். 50 ஆண்டு விசுவாசி வேற, மூத்த விசுவாசி என்ன பேட்ஜ் வேணா கொடுத்துட்றேன். ஆமா, இவர் ஐயா 30 வருடம் போ, 30 வருட விசுவாசி போ. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு நன்மையும் பார்க்க போறது இல்லை. ஆனா அதுக்கு உன்னை அழைக்கல கர்த்தர். உன்னை மகிமைப்படுத்த அழைச்சிருக்கிறார், உன்னை கனப்படுத்த அழைச்சிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிச்சு அவர் நாமத்துக்கு மகிமையா கீர்த்தியா புகழ்ச்சியா உன்னை வாழ வைக்கிறது தான் அவருடைய திட்டம். பிரைஸ் காட், ஆமென். ஒருத்தன் கூட கெட்டு போகணுன்றது அவருடைய திட்டம் இல்லை. அவர் எண்ணத்துல நீங்க உயர்ந்திருக்கிறீங்க. தயவு செய்து அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப மறுபடியும் மூல உபதேசத்தை உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாயிருச்சு. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, புட்டிப்பால் கொடுக்குறோம் உங்களுக்கு. மறுபடியும் புட்டிப்பால், பலமான ஆகாரத்தை அல்ல. ஏதாவது சின்னதாக கொஞ்சம் பலமான ஆகாரம் கொடுத்தா உடனே பேதி ஆயிடுது, நிற்க மாட்டேங்குது. புட்டிப்பாலே கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்றாரு. படிங்க பார்க்கலாம். பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். கவனிங்க, பயிற்சியை முயற்சி செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, பயிற்சியினால் முயற்சி செய்யும். பிரைஸ் காட். நல்லா எப்படி சரியா போட்டிருக்கிறாங்கல்ல? பயிற்சியினால் முயற்சி செய்யும். பிராக்டிஸ் பண்ணி இந்த முயற்சி பண்ணினே இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது என்ன பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு ஒரே நாள் இயேசு கிறிஸ்துவ போல டோட்டலா மாறிடுறது இல்லை, கிடையாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் நிலையை அடைவதற்கு பயிற்சியினால் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நேற்று எழுந்தியா, இன்னைக்கு எழுந்து முயற்சி செய், திரும்பவும் முயற்சி செய். என்றைக்கும் நல்ல கவனிங்க, என்றைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேவ சாயல்ல பூர்ணமாகணுன்றதான் நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கமா இருக்கிறபடினால. அப்ப அதுக்கு நேராக போகணும்னா என்ன பண்ணணும்? இப்ப தீத்து சொன்ன மாதிரி லௌகீக இச்சைகளை வெறுத்து. கவனிக்கணும், முதல் ஸ்டெப்பு, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பூரணமாய் வந்து வாசமா இருக்கணும்னா முதல் ஸ்டெப்பு, நீங்க உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளணும். இதை பற்றி நான் அடுத்த வாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். நீங்கள் யாருன்னா இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தயவுசெய்து ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர்
2 40வது வசனத்தை வாசியுங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ரட்சித்துக் கொள்றதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை அங்க இவர் வலியுறுத்துறாரு. அது என்ன? மனம் திரும்பு, பாவ மன்னிப்புக்குன்னு ஞானஸ்தானம் இதெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு அப்புறம் ஒன்று சொல்றாரு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகு. நல்லா கவனிக்கணும், விலகு. சில நேரத்தில் நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சில நேரத்தில் இது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சில இடங்கள்ல ஆண்டவர் நம்மளை சில மனிதரை விட்டு விலகி இருக்க சொல்றாரு. இது ரொம்ப கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம தேவன் அன்புள்ள தேவன். நம்முடைய தேவன் வசனம் சொல்லுது, கூடுமான வரையில் யாவரோடு சமாதானமா இருங்கள். எப்படி வசனம் எப்படி சொல்லுது? கூடுமான வரையில் எல்லார் கூடவும் எப்படி இருங்க? எல்லார் கூடவும் சமாதானமா இருங்க. எல்லார் கூடவும் சமாதானமா இருங்கன்றார். எல்லார் கூடவும் சமாதானமா இருங்கன்னு சொல்லிட்டு, உன்னை நேசிப்பது போல என்ன பண்ணு, பிறனை நேசி. காண்கிற சகோதரத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல அன்பு கூறவே. இவ்வளோலாம் சொல்றாரு. அன்பாயிரு, உன் எதிரியை நேசி, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துறவனுக்காக ஜெபம், இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு, ஆனா மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நீ என்ன பண்ணு, விலகு. கவனிங்க, ஸ்டெப்பே என்ன சொல்றாருன்னா, இந்த லௌகீக இச்சைகளை வெறுத்து அங்க அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, செப்பரேஷன், பிரித்தெடுக்கப்படுதலில் ஆரம்பிக்கிறது. இங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் என்றைக்கு உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்தெடுத்தாரோ, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்னா என்ன? கவனிங்க, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்னா என்ன? சில நேரத்தில் நம்ம ஊரில் இந்த வசனங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் யாரோடையும் அப்படியே பேசக்கூடாது, ஆள் அண்டாத மாதிரி வாழ்கிறதா? ஐயோ அவங்ககிட்டலாம் நாங்கள் பேச மாட்டோம் பார்த்தா சோத்திரம் அப்படியே வாழ்கிறதா? கிடையாது. ஆள் அண்டாமல் இருக்கிறதா? சொந்த பந்தம் வீட்டுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறதா? அவங்க வீட்டில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்கு போகக்கூடாதுன்றதுக்கு இருக்கா? அப்படியா? அது அர்த்தம் கிடையாது. அப்ப மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு உங்களை பிரித்துக்கங்கன்றாரு. ஒன்று, இதே வார்த்தையை இங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி பேசிட்டு வர்றாருன்னா, புதிய சிருஷ்டியை பற்றி பேசிட்டு வர்றார். நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்களேன்னு சொல்லிட்டு 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வந்த உடனே, தேவனுடைய கிருபையை நீ என்ன பண்ணாத, வீணாக்கிக்காத. அவர் உனக்கு இந்த கிருபை தந்து தான் உன்னை புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறாரு. அந்த கிருபையை நீ என்ன பண்ணாத, வீணாக்கிடாதன்னு சொல்லிட்டு அப்படியே கடைசிக்கு வராரு பாருங்க. கவனிங்க, அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட பிணைக்கப்படாதன்றாரு. இந்த கிருபை எங்க வீணாகுதுன்னா, தவறான ஃபெலோஷிப், தவறான கனெக்ஷன், தவறான நண்பர்கள், தவறான உறவுகள், இந்த ஐக்கியம் இருந்ததுன்னா தேவ கிருபையே வீணாயிடுது. கவனிக்கணும். இப்ப வாங்க எல்லாரும் 2 கொரிந்தியருக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனத்தை முதல்ல வாசிச்சிருங்க. ஏன்னா எதுக்காக இதை சொல்றான்னு அப்பதான் புரியும். பாருங்க, இந்த அதிகாரத்தெல்லாம் மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுருங்க. பைபிள் எழுதும்போது அதிகாரம்லாம் கிடையாது, சரியா? பைபிள் எழுதும்போது அதிகாரம் வசனங்கள்லாம் கிடையாது. அதை அப்படியே எழுதுனாங்க. அதுக்கப்புறம் நாம படிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க, சரியா? இப்போ 5ஆம் அதிகாரத்தில் புதிய சிருஷ்டியை பற்றி பேசிக்கிட்டே வந்துட்டு 6ஆம் அதிகாரம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, தேவ கிருபையை விருதாவாக்கிடாத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை பெருசு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை மேலானது, அந்த கிருபையை விருதாவாக்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப 6ஆம் அதிகாரத்தின் பின்பகுதிக்கு வந்தீங்கன்னா அங்க அந்நிய நுகத்துக்கு வாங்க பார்க்கலாம். 14வது வசனத்திலிருந்து இப்ப கவனிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கவனிங்க, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாத. இது சொல்லும்போது இது கொஞ்சம் மேரேஜ் பத்தி, அதெல்லாம் இப்ப நம்ம தேவையில்லை, அங்க போக போறது இல்லை. கல்யாணம் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசிகளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது கூட எனக்கு யோசனை ஆகுது. விசுவாசிகள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணணும். விசுவாசிகள் யாரை கல்யாணம் பண்ணணும்? ரட்சிக்கப்பட்டவங்களை. கிறிஸ்தவங்க கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இன்னொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய கல்யாணம் பண்ணணும். ஒரு ஆவிக்குரிய விசுவாசி இன்னொரு ஆவிக்குரிய விசுவாசியை கல்யாணம் பண்ணணும். கிறிஸ்தவ மாப்பிள்ளையா பாரு, கெட்டிச்சு போ கதை. கிறிஸ்தவனெல்லாம் பார்த்துறாத, ரட்சிக்கப்பட்டவனான்னு பாரு. சரியா? சும்மா பேருக்கு அப்போ வந்து ஞானத்தானம் எடுத்துறவனெல்லாம் பார்த்துட்டுனா வாழ்க்கை கெட்டிச்சு, முடிஞ்சு போச்சு கதை. இந்த கல்யாணத்துக்காக ஞானத்தானம் எடுக்கிறவங்களாம் இருக்கான்ல, அவ்வளோதான், வாழ்க்கையே அதோட சூன்யம்தான். எவ்வளோ கண்ணீர் கதைகளை கேட்குறோன்னா, இந்த 20 வருஷத்தில் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியுமா? வேதனையாக இருக்குது. போய் கல்யாணம் பண்ணிட்டு லோல் பட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து நொந்து போகிறோம். நம்ம கவனிக்கணும், ஆண்டவர் கிருபையாக கொடுத்ததை வீணடிச்சிடக்கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்கிறாரு, கவனிங்க, நீ விசுவாசி அவிசுவாசி கூட சேரக்கூடாது. அது சொல்லிட்டு நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை என்ன பண்ணாதீங்க, தொடாதிருங்கள். கவனிங்க, இது அடுத்த வாரம் தான் எக்ஸ்பிளைனே பண்ண போறேன், சொல்லிடுறேன். என்னன்னா, முதல்ல அவிசுவாசிகளோட ஒரு எத்தனை வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். நீதி, அவங்கள என்ன சொல்றாரு? அநீதி, இருள், பேலியாளு, விக்கிரகம், என்னென்ன வார்த்தை சொல்றாரு. நம்மளை தனியாக எடுத்துட்டு வர்றாரு. நீ விசுவாசி அவிசுவாசியோட சம்பந்தம் ஏது, இது கொஞ்சம் கவனமா பண்ணணும், சரியா சொல்லணும். அப்ப என்ன சொல்றாரு? பிரிஞ்சு போன்றாரு. சரி, இப்போ இப்படி எடுத்துக்கலாமா? அத ஒரு வீட்டில் கணவன் அவிசுவாசி ஆகிறாரு, மனைவி மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கலாமா? பிரிஞ்சு போ அப்படின்றாரு. அப்போ குடும்பத்தையே இப்போ விட்டுட்டு போயிடுன்றாரா? கிடையாது. இங்கே தான் அதை கொஞ்சம் கவனிக்கணும். என்ன சொல்ல வராரு, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கவனிக்கணும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுன்றாரா? ஐயோ இவ கூட வாழ முடியாதா, சித்திரவதையா அப்படி போயிட்டு சொல்றாரா? கிடையாது. அவிசுவாசியான மனைவியா இருந்தாலும் அவிசுவாசியான புருஷனா இருந்தாலும் சேர்ந்து வாழு அப்படின்றார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலையும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலையும் அந்த மாதிரி அவிசுவாசியான கணவன்மார்கள் உங்களுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்கன்றாரு. அப்போ பிரிஞ்சு போங்கன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்களுடைய கிரியைகள் வேற, அவங்க எண்ணங்கள் வேற. கவனிங்க, அவங்க எண்ணங்கள் எது சார்ந்ததுன்னா லௌகீகம் சார்ந்தது. அதனால தான் சொல்றார், லௌகீக இச்சைகளை வெறுத்து. கவனிங்க, அவங்க தாட் எல்லாம் பூமிக்குரியது, அவங்க எண்ணங்கள் எல்லாம் பூமிக்குரியது, மாம்சத்துக்கு ஏதுவானது, ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்தது. அவங்க எதில் சந்தோஷப்படுவாங்க? காசு இருந்தால் சந்தோஷப்படுவாங்க, காரு வாங்கினா சந்தோஷப்படுவாங்க, டிகிரி வாங்கினா சந்தோஷப்படுவாங்க, பங்களா வாங்கினா சந்தோஷப்படுவாங்க, கட்சியில் பதவி கட்சிட்டா சந்தோஷப்படுவாங்க, ஒன்று இந்த உலகத்தில் ஏதாவது மாலை மரியாதை கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெறும் பூமிக்குரியது, பூமிக்கு அடுத்தவைகள்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. 10 பவுன் கூட வந்துச்சுன்னா சந்தோஷமாயிடுவாங்க. தங்கத்தோட விலை 2000 ரூபாய் குறைஞ்சதுன்னா உடனே சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீயும் நானும் யாரு? ஆவிக்குரியவர்கள். உன் எண்ணம் என் எண்ணம் இதுல போய் மயங்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப அவசியமானதான். காரு பங்களா வீடு வசதி இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. ஒரு கார் இருந்தால் 4 கார் வைங்க. வீட்டுக்கு 4 பேர் இருந்தீங்கன்னா 4 கார் இருக்கட்டும். 4 கார் விடுற மாதிரி பார்க்கிங் வாங்கிடுங்க, இல்லைன்னா கார்பரேஷனில் ஃபைன் போட போகிறாங்க. அப்போ 4 கார் விடுற மாதிரி ஒரு பங்களா வீடும் வாங்குங்க. அதெல்லாம் தேவைதான், நம்ம அதெல்லாம் வேணாம்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் பெருசு கிடையாது. ஒரு டிகிரி வச்சுருந்தீங்கன்னா 4 டிகிரி வாங்கிக்கோங்க, அதெல்லாம் பெருசு இல்லை. அதை விட பெருசை பற்றி பேசினுக்கிறேன். அதை விட பெருசு ரட்சிப்பு, அதை விட பெருசு நித்திய ஜீவன், அதை விட பெருசு கிறிஸ்து, அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையில் கவனிங்க, நீங்கள் முதல்ல அவங்களுடைய எண்ணங்களை மாதிரியே திங்க் பண்ணுறதுக்கு, நம்ம ஆளுங்க பாருங்க, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்ப்பாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை அப்படியே காப்பி அடிக்கிறது. சொல்கிறாரு, அவிசுவாசிகளுடனே அந்நிய நோகத்தில் பிணைக்கப்படாது, அவங்க கூட இருக்கிற ஐக்கியத்தை முதல்ல கட் பண்ணு. இதை நான் அடுத்த வாரம் தொடர்றேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய இருதயங்களில் கிறிஸ்துவின் வசனம்
பரிபூரணமாய் வாசமாய் இருக்க முடியாதபடி தடை செய்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயம் உம்முடைய வசனத்தினால் ஆளப்படுவதாக. எங்கள் இருதயங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயம் வசனத்தினால் நிரம்பட்டும். எங்கள் இருதயம் வேற எந்த காரியங்களால் நிரம்பி இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் லௌகீக இச்சைகளினாலும் எங்களுடைய இருதயங்கள் கொழுத்து போகாதபடிக்கு, சிற்றின்பங்களினாலே எங்களுடைய இருதயங்கள் கொழுத்து போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளினாலே எங்களுடைய இருதயம் நிரப்பப்பட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தை பாருங்க ஆண்டவரே. உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய இருதயங்கள் எவைகளால் நிறைந்திருக்கிறது? தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கிறதா என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வசனம் உங்கள் இருதயங்களை நிறைக்காதபடி இந்த லௌகீக காரியங்கள் உங்கள் இருதயங்களை நிறைத்திருந்ததானால் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை மீண்டும் ஒரு விசை ஜெபம் பண்ணி பெறுங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். என் இருதயங்கள் ஆண்டவரே வெறுமையாய் இருக்கிறதே, என் இருதயங்கள் வேண்டாத காரியங்களால் நிறைந்திருக்கிறதே, என்னை இன்னும் ஒரு விசை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை இன்னும் ஒரு விசை சுத்திகரியும், என்னை இன்னும் ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மறுபடி பிறந்தவர்கள், நீங்கள் புதிய சிருஷ்டிகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். தேவனுக்கென்று வாழும்படி உங்களுக்கு புதிய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சாயலான புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உங்கள் இருதயங்களை வசனம் ஆளும்படி விட்டு கொடுத்திருக்கீங்களா? இல்லைன்னா அதை வெறுமையா போட்டுட்டீங்களா? வேற உலக காரியங்கள் உங்க இருதயத்தை அலங்கரிக்கிறதுக்கு விட்டுட்டீங்களா? ஜாக்கிரதம்மா, ஜாக்கிரதை பிரதர். உங்க இருதயங்கள் வசனத்தினால் நிறையட்டும். நாள் முழுவதும் இந்த தேவனுடைய வார்த்தைகள் தியானம்னு சங்கீதக்காரன் சொல்றது சும்மா இல்லை. நாள் முழுவதையும் இதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா உலகத்தினுடைய காரியங்களுக்கு இடம் கொடுத்துட்டா பொல்லாத பிசாசுகள் வந்து உள்ள பூந்துடும் அவருக்கு தெரியும். அதனால நாள் முழுவதும் வசனத்தை இருதயத்தில் நிரப்பி வைக்கிறாரு. உன் இருதயம் வசனத்தினால நிறைஞ்சிருக்கா? இல்லைன்னா வேற காரியங்களால் நிறைஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தில் ஏன் தீராத சண்டைகள், தீராத கடன் பிரச்சனைகள், தீராத வியாதிகள், பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது? எவ்வளோ ஜெபம் பண்றமே, யோசிச்சு பார்த்தீங்களா? எங்கேயாவது பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்களான்னு யோசனை பண்ணுங்க. பொல்லாத ஆவிகள் ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ள உங்களை அறியாம வந்திருக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்களான்னு பாருங்க. நான் ஒன்று சொல்றேன், இன்னும் ஒன்றும் கெட்டு போகலை. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டோட கரங்களில் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தகப்பனே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுகளுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னியும், என் ஆண்டவரே மறுபடியும் உயிர்ப்பியும், என்னை பலப்படுத்தும், என் பிரச்சனைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும், என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்னை விடுவியும்னு நீ ஜெபம் பண்ணுவேன்னா, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு துடித்துக்கிட்டு இருக்கிறார் அவர். உன்னை நன்மைகளால் நிரப்ப காத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தெய்வம். உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கனப்படுத்துவார். உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உன்னை ஒரு நாளும் வெறுத்திட மாட்டார். உன்னை ஒரு நாளும் வேண்டான்னு தள்ளிட மாட்டார். உன் குறைவுகள் எதுவா இருந்தாலும் அவளை கழுவி சுத்திகரித்து அவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புறதற்கு அவர் இன்னைக்கும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். உன்னை ஆண்டோட கரத்தில் ஒப்புக்கொடு. எவ்வளோ நாள் உன் சொந்த பலத்தில் ஓடிக்கிட்டே இருப்பேன், உன் சொந்த பலத்தில் எவ்வளோ நாள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கான காலம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. உங்களுடைய தயவுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தங்குவதாக. இந்த வார்த்தைகளை இவர்கள் இருதயம் காத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த இருதயத்தில் இந்த வார்த்தைகள் பத்திரப்படட்டும்.
இவர்கள் ஆசீர்வதிக்கும் வரையில, இந்த இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற நன்மைகளை அவர்கள் சுதந்தரிக்கும் வரையில, இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாகப்பா. கர்த்தருடைய ஆசீர்வதிங்க ராஜா, நன்மைகளால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்க இருதயம் வசனத்தினால் நிறைந்திருக்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர். குறிப்பாக அதில் முதலாவது ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் கவனம் செலுத்தணும்ப்பா. இந்த உலகத்து மக்களை போல அவருடைய வாழ்க்கை முறையை நாங்கள் ஒரு நாளும் பின்பற்றுவளாயிராமல், நாங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா அவிசுவாசமான மக்களுடைய வழிமுறைகள் இருந்தோம் நாங்கள் விலகி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நாங்கள் எங்களை ரட்சித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா, கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எங்களை நன்மைகளால் நிரப்புங்க. தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்குள்ளிருந்து கிரியை நடப்பிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய சகல சூழ்நிலையும் அறிந்திருக்கிறீர். அவளை விசாலத்தில் கொண்டு வாங்க. வியாதி பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பூரண சுகத்தை தாங்க. கடன் பாரங்கள், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விசாலத்தில் வைங்கப்பா. ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து கிருபையை தந்து ஆசீர்வதிப்பீராக. அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்கள் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.